ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூகே பஸ் தான். நார்மலாக நம்ம ஊர் பஸ் மாதிரி தான் யூகே பஸ்ஸும் இருந்தது. ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸோடு இருந்துச்சு, அவ்வளோதான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நீட்னஸாக வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன பேப்பர்ஸ் கூட பஸ்க்குள்ளே கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பஸ் கரெக்டான கண்ட்ரோலில் இருந்தது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் ரொம்ப நீட்னஸாக யூஸ் பண்ணாங்க, அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்டும் நல்ல விதத்தில் கொடுத்துருந்தாங்க. ஃபோர்த்து ஒன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க கூட தன்னிச்சையாக தன்னோட லைஃப்பில் இயங்கக்கூடிய அளவுக்கு அந்த பஸ்ஸில் உள்ள பேசஞ்சர்ஸும் சரி, டிரைவர் அண்ணாவும் சரி, அழகாக அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டோட மூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூகே பஸ். இந்த மெத்தட்ஸில் தான் அங்கே உள்ள பஸ் ஃபுல்லாகவே கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகி இருந்தது. ஆஸ் யூஷுவல் ட்ரெயினில் எப்படி பேசஞ்சர்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே இருந்த பேசஞ்சர்ஸ் உள்ளே மூவ் ஆனாங்களோ, அதே மெத்தட்ஸில் தான் பஸ்லேயும் பேசஞ்சர்ஸ் உள்ளேருந்து இறங்கினதுக்கப்புறம் தான் வெளியே இருக்க பேசஞ்சர்ஸ் உள்ளே வந்தாங்க. இங்கே டோர் அதுவாகவே ஓப்பன் ஆகும், அதுவாகவே க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி ஸ்கீம் தான். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இங்கே டிரைவர் மட்டும்தான் உண்டு, கண்டக்டர் கிடையாது. அங்கே அந்த இடத்துலையே நம்ம கார்டு வச்சு நம்மளுடைய டிக்கெட் எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்தந்த ஸ்டாப்பிங்கில் பீப் சவுண்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்தந்த பேசஞ்சர்ஸ் அந்தந்த இடத்துல இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, அவங்களால கூட தன்னிச்சையாக இயங்க முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த பஸ்ஸில் பார்த்த விஷயத்துலையே அதுவும் ஒரு விஷயம். டிரைவர் அண்ணா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி மற்ற பேசஞ்சர்ஸும் அவங்கள பார்த்துட்டு கேப் விட்டு அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டோட அவங்களுக்கு தனியாக சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் யூகே பஸ் ரொம்ப நல்ல நீட்னஸோட ஹெல்பிங் மைண்டோடு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டெப்ஸில் போகிறவங்களுக்கும் டைமிங் கொடுத்து பஸ் மூவ் ஆகிற மெத்தட்ஸில் கொண்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா, பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும், ஒரு சின்ன சவுண்ட் கூட இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் லைட் சவுண்டோடு பேசிக்கிட்டாங்க. அவங்க லைட்டாக பேசின விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப கத்தி பேசாமல் லைட்டாக சைலண்ட்டாக பேசும்போது அவங்களோட ஸ்பீச்சே ரொம்ப நமக்கு கேட்டு ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோவாக உங்களோட யூகே பஸ் பற்றி ஷேர் பண்ணணுங்கிற ஆசையில் ஷேர் பண்ணிவிட்டேன். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.